ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! இந்த உலகத்துல நீதி நிமித்தமாக நாம் பாடுபட்டால் இனிமே நான் நீதியை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும், நான் நீதி செய்யும் பொழுது பாடுபட்டாலும் நான் நீதியே செய்வேன். காரணம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும். Dear children of God, because you are doing righteous things, you might have been undergoing a lot of sufferings in your life. But do not dishearten. Keep on doing good things. Keep on doing righteous things before God. Even if you suffer, God is with you to lift you up, to bless you. We have seen in the Bible many examples. Many good people of God, saints of God, have gone through a lot of sufferings because they stood for righteousness. But the Lord was with them to protect them and safeguard. Today, do not be worried about the intimidation of the people. They are trying to threaten you. They are trying to trouble you because you are doing good. The people around you may not do good. They may not do righteous things. That is why they are jealous on you. That is why they are trying to intimidate you. But do not be afraid, because you are doing righteous things. God is with you. God will encourage you. God will empower you. He will give you the boldness to stand against every intimidation of the people around you. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதி செய்வதை நிமித்தமாக உங்களை பயமுறுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கலாம். உங்களை கலங்கடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு பயப்படாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நீதி செய்வதை நிமித்தமாக மனிதர்கள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீதிக்கு தக்க விளைச்சலை நீங்கள் அறுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீதியின் கிரீடத்தை பெறுவீர்கள். நீதி நிமித்தமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடும் பொழுது நிச்சயமாக பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. Do not worry about anybody's intimidation or terrifying words. Don't care about them. They may stare at you. They may mock at you. They may despise you. Do not worry. You are child of God. You are servant of God. Nobody can stand against God's people. Be bold and be strong. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீதி நிமித்தமாக நாங்கள் பாடுபட்டால் இது எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு தக்க பிரதிபலனை நாங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர். அவர்கள் நீதிக்காக நிலைத்து நிற்க, நீதியின் கிரியைகளை அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.